பகவத்கீதை உண்மையுருவில் 108 முக்கியமான ஸ்லோகங்கள். ஸ்லோகா 21. அத்தியாயம் 2, பதம் 69. யானிஷா சர்வபூதானாம் தஸ்யாம் ஜாக்ரதி சம்யமி யஸ்யாம் ஜாக்ரதி பூதானி ஷானிஷா பஸ்யதோ முனேஹா. எல்லா உயிர்களுக்கும் எது இரவோ அது சுய கட்டுப்பாடு உள்ளவனுக்கு விழித்தெழும் நேரமாகும். எல்லா உயிர்களுக்கும் எது விழித்தெழும் நேரமோ அது ஆய்வறிவு கொண்ட முனிவனுக்கு இரவாகின்றது. பகல் மற்றும் இரவு. இங்கு பகல் இரவு என்ற சொற்கள் உருவகமாக பயன்படுத்தப்பட்டுள்ளன. பொதுமக்கள் உலகிலான ஆசைகள், இன்பங்கள், பொருள் சம்பாதிப்பு போன்றவற்றில் விழித்திருப்பார்கள். அவர்களுக்கு ஆன்மீகம், தியானம், ஞானம் போன்றவை இரவை போன்றது. அது தெரியாது, ஆர்வமில்லாதவையாக இருக்கும். ஞானிகள் சுய கட்டுப்பாட்டுடன் ஆன்மீகத்தில் விழித்திருப்பார்கள். அவர்களுக்கு உலகியலான ஆசைகள், இன்பங்கள் இரவு போல பயனற்றவை, அறியாமை நிறைந்தவை. கிருஷ்ணர் இங்கு சொல்ல விரும்புவது, உண்மையான ஞானம் என்பது உலகியலான ஆசைகளில் அல்ல, ஆன்மீகத்தில் விழிப்புணர்வுடன் இருப்பதே. இதன் எளிய எடுத்துக்காட்டு என்னவென்றால், பொதுமக்கள் பணம், புகழ், இன்பம் போன்றவற்றை பகல் போல விழிப்புணர்வுடன் இருந்து செய்கிறார்கள். ஆனால் ஞானிகள் தியானம், ஆன்மீகம், சுய அறிவு போன்றவற்றை பகல் போல நினைத்து விழிப்புணர்வுடன் இருக்கிறார்கள். இவர்கள் இருவரின் பார்வையும் மாறுபட்டது. இந்த ஸ்லோகம் நமக்கு சொல்லும் பாடம், உண்மையான விழிப்பு என்பது ஆன்மீகத்தில், சுய அறிவில் இருக்கிறது, உலகியலான ஆசைகளில் அல்ல. ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாக்கயா சக்ஷுருன்மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. இருளின் அஞ்ஞானத்தால் குருடனாக இருந்த எனக்கு ஞானம் என்ற கண் மருந்தை அளித்து என் கண்களை திறந்த அந்த ஸ்ரீ குருவிற்கு நமஸ்காரம்.